இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பாடத்திட்டம் ஆனது யூனிட் 4 செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ். என்னுடைய பெயர் KS இளங்கோவன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கெஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், DDU KK, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட், திண்டுக்கல். இன்றைய பாடத்திட்டத்தில் அறிமுகம், அதாவது என்ன தெரிஞ்சு கொள்ள போறோம் அப்படின்றத பத்தி சில விளக்கங்கள். செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ் செய்வது. இதற்கு முந்தைய யூனிட்டில், அதாவது இதற்கு முன்ன நான் நடத்தின அந்த பாடத்திட்டத்தில் பார்த்தோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி முறையில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அதனுடைய மெத்தட்ஸ் என்ன, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு பயிரை வளர்த்து உருவாக்குறதுக்கு இந்த தண்ணீர் சேமிப்பு எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை பற்றி இதற்கு முந்தைய வகுப்பில் நாம் பார்த்தோம். புதிய நீர் இருப்பு பற்றிய முக்கிய அம்சங்களை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நாட்டின் நீர்ப்பாசன வளர்ச்சியின் வரலாற்று கண்ணோட்டம், பல்வேறு துறைகளுக்கான தண்ணீர் தேவை மற்றும் நீர் மாசுபாடு பிரச்சனை ஆகியவையும் இதில் கையாளப்படுகிறது. இதற்கு முன்பும் நாம் இதை பற்றி அறிந்து கொண்டோம். நிலத்தடி நீர் மண் துகள்கள் மற்றும் பாறைகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகளும், அதாவது துளைகள், பாறைகளின் விரிசல்களிலும் காணப்படுகிறது. தேவைப்படும் நேரத்தில் நிலத்தடி நீர் வீட்டு தேவைகள் மற்றும் பிற நோக்கங்களுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் தொழில்மயமாக்கல் மற்றும் நகர்மயமாக்கல் நிலத்தடி நீர் மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம வாழக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வேளாண் விரிவாக்க மையங்கள், அதன் மூலமாக கிராமப்புறங்கள்ல அதிகமான விவசாய நிலங்கள் இருந்தது, விவசாய தொழில் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இப்போ நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பாத்தீங்கன்னா ரிசார்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி அதை டெவலப் பண்றதுனால என்ன ஆகுது, நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்ச போது நில ஆதாரம் நிலத்தடி நீர்மட்டத்தில் உள்ள நீர்கள் மாசுபட ஆரம்பிக்கிறது. இதன் விளைவாக நாட்டின் பல பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் மற்றும் ஆழமற்ற குழாய் கிணறுகள் வறண்டு போகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே புதுப்பிக்கத்தக்க இயற்கை நிலத்தடி நீர் வளத்தை பாதுகாக்கவும் பெருக்கவும் பயனுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். உலகளாவிய காலநிலை மாற்றம் நிலத்தடி நீர் ஆதாரங்களை மோசமாக பாதிக்கும். தற்போதைய சூழ்நிலையில் செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ் மிகவும் அவசியமானது. உபரி மழை நீரை நீர்நிலைகளில் சேமித்து நீர்மட்டம் குறைவதையும் நீரின் தரம் குறைவதையும் தடுக்க உதவுகிறது. நிலத்தடி நீர் ரீசார்ஜ். செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ் என்பது ஒரு செயல்முறை. இதன் மூலம் நிலத்தடி நீர்த்தேக்கம் இயற்கையான நிரப்புதல் அதிகரிக்கப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு திட்டமும் அல்லது வசதி குறைந்த நீர்நிலைகளை நிரப்புவதும் ஒரு செயற்கை ரீசார்ஜ் அமைப்பு தான். இதற்கான கட்டமைப்பு என்று கூட நாம் கருதலாம். பெரும்பாலான செயற்கை ரீசார்ஜ் திட்டங்கள் தண்ணீரை சேமிப்பதற்காகவே திட்டமிடப்பட்டுள்ளன. பின்வரும் காரணங்களுக்காக நிலத்தடி ரீசார்ஜ் அவசியம். நிலத்தடி நீர் நமது தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாததால் நிலத்தடி நீர் ஒரு நிலையான வளமாக பயன்படுத்த வேண்டும். மழை நீர் ஆழ் மண்ணில் ஊடுருவது வெகுவாக குறைந்துள்ளது. அதாவது இப்ப நம்ம மழை பெஞ்சு மழை நீர் பெருக்கெடுத்து ஓடும் போது கூட, அல்லது அதை தேக்கி நம்ம வயலுக்கு பாய்ச்சுவதன் மூலமாக போகும் அந்த பாய்ச்சக்கூடிய தண்ணீர் என்ன ஆகுது, பெர்குலேட் ஆகி கீழே போய் உறிஞ்சப்படும் நிலை குறைந்துள்ளது. மற்றும் விரைவான நகரமயமாக்கல் காரணமாக நிலத்தடி நீரின் ரீசார்ஜ் குறைவதுடன் மாசுபடவும் ஆரம்பித்துள்ளது. நிலத்தடி நீர் வளத்தை அதிகமாக சுரண்டுவதால் நீர் குறைகிறது. இந்த இடத்துல சுரண்டுவதால் என்ன அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் என்றால், சரியான முறையில நீரை பயன்படுத்தாம தவறான வழியில பயன்படுத்துறது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முறைப்படி தண்ணீரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக பாதுகாக்க தவறிடுறாங்க.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாயப்பட்டற கம்பெனி இருக்குன்னு வச்சுக்க, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பக்கத்துல வந்து இருக்கு அப்படின்னா, அதுல உற்பத்தியாகி வரக்கூடிய அந்த செயல்பாடு போது வரக்கூடிய கழிவானது நிலத்துக்குள்ள போகுது. சோ இதன் மூலமும் நிலத்தடி நீர் வந்து மாசுபட ஆரம்பிக்குது. நிலத்தடி நீர் இருப்பை பாதுகாப்பதன் மூலம் அதிகரிக்க வேண்டும். நிலத்தடி நீர் அதிகமாக உந்தப்படுவதால் கடலோர பகுதிக்குள் கடல் நீர் நுழைவதை சரிபார்க்க வேண்டும். நிலத்தடி நீரின் தரம் மேம்படுத்த வேண்டும். இப்பகுதியின் சூழலியலை மேம்படுத்த தாவர உரை அதிகரிக்கப்பட வேண்டும். அதாவது கல்டிவேஷன் ஆஃப் டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிராப்ஸ் இந்த பவுண்டரி, அந்த ஓரங்கள்ல. மற்றும் மின் பயன்பாட்டை குறைக்கவும் இறுதியில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன? முதலாவதாக, துணை மேற்பரப்பு நீர்த்தேக்கத்திற்கு ரீசார்ஜ் செய்வதற்கான செலவு மேற்பரப்பு நீர்த்தேக்கங்களோட குறைவாக உள்ளது. இது ஒரு நன்மை. கால்வாய்கள் மற்றும் ஏரிகள் மற்றும் கிராம குளங்கள் போன்ற போதிய மேற்பரப்பு நீர் ஆதாரங்களை கொண்ட பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனைக்கு இது சிறந்த தீர்வாகும். இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தப்படுகிறது. நிலத்தடி நீர் ஆவியாதல் மற்றும் மாசுபாட்டிற்கு நேரடியாக வெளிப்படுவதில்லை. வறட்சியின் விளைவுகளை தணிக்கிறது. அதாவது இந்த மாதிரி அமைப்பு நம்ம பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, வறண்ட நிலை வந்து அங்க வந்து காணப்பட வாய்ப்பே கிடையாது. ஓரளவு வந்து வறண்ட நிலை இல்லாத ஒரு நிலப்பாங்க நம்ம வந்து பார்க்க முடியும். நிலத்தடி நீரின் தரத்தை மேம்படுத்துகிறது. மண் அரிப்பை குறைக்கிறது மற்றும் நிலத்தடி நீரை உயர்த்துவதில் ஆற்றலை சேமிக்கிறது. உதாரணமாக, 1 மீட்டர் நீர்மட்டம் உயர்ந்தால் சுமார் 0.40 கிலோவாட் பெர் அவர் மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. செயல்பாடு 1. மழைக்காலத்திற்கு முன்னும் பின்னும் கிணற்றில் உள்ள நீர்நிலைகளை அவதானித்து நீர்மட்டங்களில் வேறுபாட்டை கவனிக்க வேண்டும். நிலத்தடி நீர் நிரம்பியதா? வறட்சி காலங்களில் ஊரில் உள்ள தண்ணீர் குழாயின் அருகே மக்கள் தண்ணீருக்காக வரிசையில் நிற்பதை கவனித்தீர்களா? மறுபுறம் நல்ல மழைப்பொழிவு இந்த ஆண்டில் இது போன்ற சூழ்நிலை அரிதாகவே காணப்படுகிறது என்பது பொதுவான கருத்தாகும். செயற்கை ரீசார்ஜ் செய்வதற்கான சிறந்த நிபந்தனைகள்: மழைப்பொழிவு அல்லது மேற்பரப்பு நீர் கால்வாய்களில் இருந்து போதுமான அளவு தண்ணீர் கிடைப்பது மற்றும் சேமிப்பிற்கான போதுமான இடம் தரையில் இல்லை. குறைந்த செலவில் ரீசார்ஜ் கட்டமைப்புகளை நிர்மாணிப்பதற்கு பொருத்தமான தளங்கள் கிடைப்பது. நீர் அட்டவணை, போதுமான ஆழம் மற்றும் போதுமான துணை மேற்பரப்பு சேமிப்பு இடம் உள்ளது. நகரமயமாக்கல் மற்றும் நிலப்பரப்புகளை கவனித்து அதை திட்டமிடுதல். வழக்கமான நீர்மட்டங்களில் சரிவு மற்றும் இயற்கை ரீசார்ஜ் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. வறண்ட பகுதியில் கணிசமான அளவு நீர்வளம். மெலிந்த காலங்களில் மேற்பரப்பு நீர் போதுமானதாக இல்லாத பகுதிகளில் மற்றும் நகரமயமாக்கல் காரணமாக ஆழ் மண்ணில் மழைநீர் ஊடுருவது வெகுவாக குறைந்து நிலத்தடி நீருக்கு ரீசார்ஜ் செய்வதும் குறைந்துள்ளது. செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ் செய்வதற்கான வடிவமைப்பு பரிசீலனைகள். செயற்கை ரீசார்ஜ் கட்டமைப்புகளை வடிவமைக்க மதிப்பீடு செய்ய வேண்டிய 3 மிக முக்கியமான கூறுகள் உண்டு. 1. நீர்நிலையின் தன்மை மற்றும் அளவு. மண்ணின் பரப்பு, நிலப்பரப்பு, நீர்நிலைகளுக்கு ஆழம் மற்றும் நிலத்தடி நீரின் ரசாயன தரம் உள்ளிட்ட பகுதி. ஒரு பகுதியில் பெய்யும் மழையினால் உருவாகும் ஓட்டம், மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுது இல்லையா, அதைத்தான் சொல்றோம். நீரின் இதற்கு என்ன பெயர்னா நீரின் மேற்பரப்பு ஓட்டம். நீர்பிடிப்பு பகுதி, அந்த பகுதியின் சேகரிப்பு திறன் மற்றும் அந்த பகுதியில் பெய்யும் மழையின் அளவு ஆகியவற்றை பொறுத்தது. ரன் ஆஃப் கணக்கீடு. ஓடும் அளவு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, நீர்பிடிப்பு பகுதி, ஓடும் குணகம், மழை ஆழம், இதை பெருக்குவதன் மூலமாக நமக்கு ரன் ஆஃப் எவ்வளவு நீர் வந்து ரன் ஆஃப் ஆயிட்டு இருக்கு, ஓட்டம், நீர் ஓட்டத்தை வந்து
நம்ம வந்து அந்த அளவை வந்து நம்ம கணக்கிட முடியும். ஆவியாதல் மற்றும் மேற்பரப்பிலேயே தக்க வைத்தல் ஆகியவற்றால் பிடிப்புகளிலிருந்து சில மழைப்பொழிவு இழக்கப்படுகிறது. அதாவது வந்து எவாபரேஷன், அதாவது உஷ்ணத்தினால, சூரிய வெப்பத்தினால நம்ம நீர் தேக்கியிருந்தாலும் சரி, நீர் ஓடிக்கொண்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீர் என்ன ஆகுது, ஆவியாகுது. அந்த மாதிரி வந்து செயல்பாடு இருக்கும் சமயங்களில் நீர்பிடிப்புகளிலிருந்து சில மழைப்பொழிவு என்ன செய்யுது, இழக்கப்படுது. செயற்கை நிலத்தடி ரீசார்ஜ் முறைகள். நிலத்தடி நீர் தேக்கத்தை ரீசார்ஜ் செய்ய பரந்த அளவிலான முறைகள் மற்றும் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு பகுதியின் நீர் புவியியல் நிலைமைகளின் அடிப்படையில் திறமையான முடிவுகளுக்கு வெவ்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. செயற்கை ரீசார்ஜ் நுட்பங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். நேரடி மேற்பரப்பு நுட்பங்கள். இதில் பேசின்கள் அல்லது பெர்குலேஷன் தொட்டிகள், பெர்குலேஷன் அந்த உறிஞ்சு குழிகள், பள்ளம் மற்றும் பள்ளம் அமைப்பு, ட்ரென்ச் ஃபார்ம் பண்றது, அணைகள் அல்லது நாலாக்கட்டுகள் அல்லது கேபியன் கட்டமைப்புகளை சரிபார்க்கலாம். நேரடி துணை மேற்பரப்பு நுட்பங்கள், அதாவது ரீசார்ஜ் குழிகள் வெட்டுவதன் மூலமாக, ரீசார்ஜ் அகழிகள் அமைப்பதன் மூலமாக, ரீசார்ஜ் தண்டுகள் அமைக்கப்படுவதனால், அல்லது ஊசி கிணறுகள், இதை வந்து ரீசார்ஜ் கிணறுகள்னு சொல்லலாம். அதாவது பெர்குலேஷன் வெல், ஊசி கிணறுகள் அல்லது ரீசார்ஜ் கிணறுகள், தோண்டப்பட்ட கிணறு, இவற்றின் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம், துணை மேற்பரப்பு நுட்பங்களை பயன்படுத்தி இதன் மூலமாக நம்ம வந்து நீரை வந்து சேமிக்க முடியும். மேற்பரப்பு மற்றும் துணை மேற்பரப்பு நுட்பங்களின் சேர்க்கை. குழிகள், தண்டுகள் அல்லது கிணறுகள் கொண்ட பேசின் அல்லது துளையிடும் குளங்கள், குழாய் கிணறுகள், குழாய் கிணறுகள் அமைப்பில் கொண்ட குழிகளை ரீசார்ஜ் செய்ய வேண்டும். குழாய் கிணறுகளுடன் கூடிய தண்டுகள், அகழிகளை ரீசார்ஜ் நாம் செய்யலாம். நகர்ப்புறங்களுக்கு ஏற்ற செயற்கை ரீசார்ஜ் முறைகள். அதாவது என்னன்னா, நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. அதாவது எதுலன்னா, ரீசார்ஜ் பண்றதுல சில வேறுபாடுகள் இருக்கிறது. அதுல முதலாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா, நகர்ப்புறங்களுக்கு ஏற்ற செயற்கை ரீசார்ஜ் முறைகளை பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரீசார்ஜ் பிட்ஸ், ரீசார்ஜ் அகழிகள், கைவிடப்பட்ட டியூப் வெல்ஸ் ரீசார்ஜ், ரீசார்ஜ் ஆழ்துளை கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகளுடன் அல்லது இல்லாமல் ரீசார்ஜ் தண்டுகள். இங்க மூன்றாவது பாருங்க, கைவிடப்பட்ட டியூப் வெல் ரீசார்ஜ். இப்ப இந்த டியூப் வெல்ன்றது வந்து போர்வெல். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீர்மட்டம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மோட்டரை வந்து வெளியே எடுத்துட்டு அதை கைவிட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கூட நம்மளால வந்து செயற்கை முறையில வந்து நம்ம நீரை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். கிராமப்புறங்களுக்கு ஏற்ற செயற்கை ரீசார்ஜ் முறைகள், அதாவது வந்து இதற்கு முன் நம்ம பார்த்தது நகர்ப்புறங்களுக்கு ஏற்ற செயற்கை ரீசார்ஜ் முறைகள். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கிராமப்புறங்களுக்கு ஏற்ற செயற்கை ரீசார்ஜ் முறைகள். இதுல வந்து கல்லி பிளாக்ஸ், அதை வச்சு பண்ணலாம். கான்டூர் பண்ட், அந்த அமைப்பு வந்து மிக சிறந்தது. கேபியன் அமைப்பு மிகவும் சிறந்தது. பெர்குலேஷன் தொட்டி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா அணை, சிமெண்ட் பிளாக், நாலா பண்ட் மூலமாக அமைப்புகளை ஏற்படுத்தி நீரை வந்து ரீசார்ஜ் பண்றது. ரீசார்ஜ் ஷாஃப்ட், அடுத்து பாத்தீங்கன்னா டக்வெல் ரீசார்ஜ். நிலத்தடி நீர் அணைகள் அல்லது துணை மேற்பரப்பு அணைகள் கட்டுவதன் மூலமாக அல்லது அமைப்பதன் மூலமாக நம்ம செயற்கை முறையில் ரீசார்ஜ் முறைகள் பண்ண முடியும். குளங்கள் மற்றும் துளையிடும் தொட்டிகளை அமைப்பதன் மூலம் மேற்பரப்பு நடைமுறைகள். துணை மேற்பரப்பு நடைமுறைகள், கவுண்டர் பண்டிங் அல்லது அகழி அமைத்தல், சிமெண்ட் அடைப்பு நாலா பந்தல் அமைத்தல், நன்றாக ஊசி போடுங்கள் அப்படின்னு தமிழாக்கத்துல இருந்தாலும் நன்றாக வந்து அந்த துளையின் மூலமாக நீரை வந்து இறக்கி சேமிக்கிறது. ரீசார்ஜ் சாஃப்ட் அல்லது அகழி அமைத்தல், டக்வெல் ரீசார்ஜ். பள்ளம் மற்றும் விளிம்பு கட்டுகள், ஒழுங்கற்ற
அலையலையான நிலப்பரப்பு உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்வதற்காக ஆழமற்ற தட்டையான அடிப்பகுதி மற்றும் நெருங்கிய இடைவெளியில் பள்ளங்கள், சாலைகள் அல்லது விளிம்பு திட்டுகள் கட்டப்பட்டு நீர் ரீசார்ஜ் செய்யப்படுகிறது. நீர் ஓட்ட வேகம் மற்றும் வண்டல்களின் குறைந்தபட்ச படிவு ஆகியவற்றை பராமரிக்க பள்ளங்கள் சாய்வாக இருக்க வேண்டும். பள்ளங்கள் ஆழமற்றதாகவும் தட்டையான அடிப்பகுதியாகவும் அதிகபட்ச தொடர்பு பகுதியை பெறுவதற்கு நெருக்கமாகவும் இருக்கும்படி அமைத்தல் வேண்டும். மிதமான சரிவுகளை கொண்ட நிலங்களில் மொட்டை மாடியை உள்ளடக்கியதாக இல்லாமல் விளிம்பு கட்டுதல் பொருத்தமானது. 2 விளிம்பு கட்டுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி மண்ணின் பகுதியின் சரிவு மற்றும் ஊடுருவலை சார்ந்துள்ளது. மண்ணின் ஊடுருவல் அப்படின்னா என்ன? மண்ணின் ஊடுருவல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, ஒரு மண்ணின் வழியாக நீர் பாயும் திறன் மண்ணின் ஊடுருவல் என அழைக்கப்படுகிறது. பெர்குலேஷன் டேங்கிகள், ஸ்ப்ரேடிங் பேசின். பெர்குலேஷன் டேங்க் என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட நீர்நிலையாகும். இதனால் மேற்பரப்பு நீரோட்டமானது நிலத்தடி நீரை ஊடுருவி ரீசார்ஜ் செய்யப்படுகிறது. வண்டல் மற்றும் கடினமான பாறை உருவாக்கம் ஆகிய இரண்டிலும் நிலத்தடி நீர் தேக்கத்தை ரீசார்ஜ் செய்வதற்கான பொதுவான கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. பெர்குலேஷன் தொட்டிகள் அல்லது நீர் சேமிப்பு தொட்டிகள் மிகவும் நுண்துளை பொருளாக இருப்பதால் நீர் மிக வேகமாக நிலத்தில் ஊடுருவுகிறது. பெர்குலேஷன் தொட்டிகள் 30 முதல் 60 மில்லியன் லிட்டர் சேமிப்பு திறனுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தடுப்பணைகள், சிமெண்ட் பிளாக் மற்றும் நாலாப்பண்டுகள் அமைப்பு. சிறிய நீரோடைகளின் குறுக்கே மிதமான சாய்வு கொண்ட தடுப்பு அணைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டமைப்புகளில் சேமிக்கப்படும் நீர் பெரும்பாலும் நீரோடை போக்கில் மட்டுமே உள்ளது மற்றும் உயரம் பொதுவாக 2 மீட்டருக்கும் குறைவாக இருக்கும். இவை ஸ்ட்ரீம் அகலத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றும் அதிகப்படியான நீர் சுவரின் மீது பாய அனுமதிக்கப்படுகிறது. ஒரு நாலாபண்ட் ஒரு மினி பெர்குலேஷன் டேங்க் போல செயல்படுகிறது. நாலாப்படுக்கையின் அகலம் குறைந்தது 5 மீட்டராகவும் 15 மீட்டருக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் மற்றும் படுக்கையின் ஆழம் 1 மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. நாலாப்படுக்கையின் அடிப்பகுதி போதுமான அளவு ஊடுருவக்கூடியதாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் தளத்தில். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிராவின் பாபர் கண்டி பகுதிகளில் தடுப்பணைகள் மிகவும் பிரபலமானவை மற்றும் சாத்தியமானவை. நீரோட்டத்தில் அதிகபட்ச நீரோட்டத்தை பயன்படுத்த பிராந்திய அளவில் ரீசார்ஜ் செய்ய இது போன்ற தடுப்பணைகளின் தேவை மிக முக்கியம். கேபியன் அமைப்பு. இது பொதுவாக சிறிய ஓடைகளின் குறுக்கே கட்டப்படும் ஒரு வகையான தடுப்பு அணையாகும். உள்நாட்டில் கிடைக்கும் கற்பாறைகள் எஃகு கம்பியில் சேமிக்கப்படுகின்றன. இது நீரோடையின் குறுக்கே போடப்பட்டு நீரோடையின் ஓரத்தில் நங்கூரமிட்டு ஒரு சிறிய அணையாக மாற்றப்படுகிறது. கேபியன் அமைப்பின் உயரம் சுமார் 0.5 மீட்டர் மற்றும் பொதுவாக 10 முதல் 15 மீட்டர் அகலம் கொண்ட நீரோடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஓடை நீரின் வண்டல் சரியான நேரத்தில் பாறாங்கற்களின் இடைவெளிகளில் படிந்து அதை மேலும் ஊடுருவ முடியாததாக ஆக்குகிறது மற்றும் மழைக்கு பிறகு ரீசார்ஜ் நீரின் ஓட்டத்தை தக்க வைக்கவும் உதவுகிறது. டக்வெல் ரீசார்ஜ். ஆழ்துளை கிணறுகள் என்பது வீடுகள் மற்றும் விவசாய வயல்களில் நீர் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படும் பரந்த விட்டம் கொண்ட கிணறுகள் ஆகும். இந்தியாவின் வண்டல் மற்றும் கடினமான பாறை பகுதிகளில் பல ஆழ்குழாய் கிணறுகள் வறண்டு விட்டன. இந்த ஆழ்துளை கிணறுகளை ரீசார்ஜ் செய்ய கட்டமைப்புகளாக பயன்படுத்தலாம். ஏற்கனவே உள்ள மற்றும் கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணறுகளை முறையான சுத்தம் செய்த பிறகு ரீசார்ஜ் கட்டமைப்புகளாக பயன்படுத்த வேண்டும். நிலத்தடி நீர்த்தேக்கம், மழை நீர், தொட்டி நீர், கால்வாய்,
நீர் போன்ற இந்த கட்டமைப்புகளில் மாற்றி வறண்ட நீர்நிலையை நேரடியாக ரீசார்ஜ் செய்யலாம். நீர்நிலையில் காற்று குமிழ்கள் சிக்குவதை தவிர்க்கவும். வண்டல், உள்ளடக்கம் உள்ளிட்ட ஆதார நீரின் தரம் நிலத்தடி நீர்த்தேக்கத்தின் தரம் மோசமடையாத வகையில் இருக்க வேண்டும். பாக்டீரியா மூலமாக நீர் மாசுபடுவதை கட்டுப்படுத்த அவ்வப்போது குளோரினேஷன் செய்யப்பட வேண்டும். ரீசார்ஜ் குழிகள். ரீசார்ஜ் குழிகள் ஆழமற்ற நீர்நிலைகளை ரீசார்ஜ் செய்வதற்காக கட்டப்பட்டுள்ளன. முதல் 2 மீட்டர் அகலம் மற்றும் 2 முதல் 3 மீட்டர் ஆழம் வரை கட்டப்பட்டு கற்பாறைகள், சரளைகள் மற்றும் கரடுமுரடான மணல் ஆகியவற்றால் மீண்டும் நிரப்பப்படுகின்றன. நீர் இருப்பை பொறுத்து அகழி 0.5 முதல் 1 மீட்டர் அகலம், 1 முதல் 1.5 மீட்டர் ஆழம் மற்றும் 10 முதல் 20 மீட்டர் நீளம் வரை இருக்கலாம். அதாவது நீர் இருப்பை பொறுத்து அகழி அமைப்பது 0.5 முதல் 1 மீட்டர் அகலம் உடையதாகவும் 1 முதல் 1.5 மீட்டர் ஆழம் உள்ளதாகவும் 10 முதல் 20 மீட்டர் நீளம் வரை இருக்குமாறும் அமைக்கப்பட வேண்டும். இவை வடிகட்டி பொருட்களால் மீண்டும் நிரப்பப்படுகின்றன. இந்த நீரானது வடிகட்டி மூலமா அனுப்பப்பட்டு அதற்கப்புறம் தான் நிரப்பப்படுது. ஏன்னா அதுல கசடுகள் இருக்கலாம், மாசு இருக்கலாம், தூசிகள் இருக்கலாம். இதெல்லாம் வடிகட்டி அதன் பின்னால் நிரப்பப்படுகின்றன. ரீசார்ஜ் சாஃப்ட். இவை நீர்நிலையை நேரடியாக ரீசார்ஜ் செய்ய மிகவும் திறமையான மற்றும் செலவு குறைந்த கட்டமைப்புகள் ஆகும். ரீசார்ஜ் சளிகளும் பொதுவாக வட்டமான மற்றும் பரந்த விட்டம் கொண்டவையாக இருக்கும். கிணற்றில் நீர் சுழலாமல் இருக்க தண்டின் விட்டம் பொதுவாக 2 மீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். மூல நீரில் வண்டல் மண் உள்ள பகுதிகளில் தண்டு தலைகீழான நிரப்பியாக இருக்க கீழே இருந்து பாறாங்கல் மற்றும் மணல் நிரப்பப்பட வேண்டும். மேல் மணல் அடுக்கை அவ்வப்போது அகற்றி சுத்தம் செய்யப்பட வேண்டும். டியூப் வெல்களுடன் ரீசார்ஜ் ஷாஃப்ட். டியூப் வெல்னா ஆழ்துளை கிணறு, போர்வெல். நீர்நிலை அதிக ஆழத்தில் 20 மீட்டர் அல்லது அதற்கு மேல் கிடைத்து நீர்நிலைகள் 15 மீட்டருக்கு மேல் ஆழமாக இருந்தால் 2 முதல் 5 மீட்டர் விட்டம் மற்றும் 3 முதல் 5 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழமற்ற தண்டு நீரோட்டத்தின் இருப்பை பொறுத்து கட்டப்படலாம். சாப்டின் உள்ளே 150 முதல் 300 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு ரீசார்ஜ் கிணறு நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக கிடைக்கும் தண்ணீரை ஆழமான நீர்நிலைக்கு ரீசார்ஜ் செய்ய முடியும். சாப்டின் அடிப்பகுதியில் ரீசார்ஜ் நன்றாக தேங்குவதை தவிர்க்க ஒரு வடிகட்டி ஊடகம் வழங்கப்படுகிறது. இந்த வகையான ரீசார்ஜ் கட்டமைப்புகள் குழு வீட்டு சங்கங்கள், பெரிய குடியிருப்பு மற்றும் நிறுவன கட்டிடங்கள் மற்றும் அலுவலக வளாகங்கள் மற்றும் சாலைகள் போன்றவற்றிற்கு மிகவும் பொருத்தமானதாகும். குழாய் கிணறுகளுடன் கூடிய அகழிகளை ரீசார்ஜ் செய்தல். ஆழம் குறைந்த மற்றும் ஆழமான அளவில் மணல் இருக்கும் பகுதிகளில் நீர்நிலைகள், அதாவது மணல் அடுக்குகள் 1.5 முதல் 3 மீட்டர் அகலம் மற்றும் 10 முதல் 30 மீட்டர் நீளம் கொண்ட பக்கவாட்டு அகழிகள் அல்லது ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படலாம். பக்கவாட்டு அகழி மீண்டும் கற்பாறைகள், சரளைகள் மற்றும் கரடுமுரடான மணல் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டு புயல் வடிகால் ஓடுவது நிலத்தடி நீருக்கு ரீசார்ஜ் செய்வதற்காக கட்டமைப்பிற்கு திருப்பி விடப்படுகிறது. குரூப் ஹவுசிங் சொசைட்டிகள், பெரிய குடியிருப்பு மற்றும் நிறுவன பகுதிகள், அலுவலக வளாகம் மற்றும் சாலையோரங்களில் இந்த கட்டமைப்புகள் அமைக்கப்படுகின்றது. புயல் வடிகால் ஓடுவது நிலத்தடி நீருக்கு ரீசார்ஜ் செய்வதற்காக கட்டமைப்பிற்கு திருப்பி விடப்படுகிறது. குரூப் ஹவுசிங் சொசைட்டிகள், பெரிய குடியிருப்பு மற்றும் நிறுவன பகுதிகள், அலுவலக வளாகம் மற்றும் சாலையோரங்களில் இந்த கட்டமைப்புகள் அமைக்கப்படுகிறது. இது 2 முறை காப்பி ஆயிருக்கு. சாரி. ஊசி கிணறுகள் மூலம் ரீசார்ஜ் செய்யவும்.
உட்செலுத்துதல் கிணறுகள் குழாய் கிணறுகளைப் போலவே இருக்கின்றன. ஆனால் அழுத்தத்தின் கீழ் சுத்திகரிக்கப்பட்ட மேற்பரப்பு நீரில் பம்ப் செய்வதன் மூலம் வரையறுக்கப்பட்ட நீர்நிலையின் நிலத்தடி நீர் சேமிப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் உள்ளது. நிலம் குறைவாக இருக்கும் போது ஊசி கிணறுகள் சாதகமாக இருக்கும். நிலம்னா நிலப்பரப்பு. வண்டல் பகுதிகளில் ஒரு ஒற்றை நீர்நிலை அல்லது பல நீர்நிலைகளை ரீசார்ஜ் செய்யும் ஊசி கிணறுகளை உருவாக்கலாம். செயற்கை ரீசார்ஜ் செய்வதற்கான ஊசி கிணறு நுட்பம் ஒப்பீட்டு அளவில் விலை உயர்ந்தது மற்றும் ரீசார்ஜ் குழாய் கிணற்றை அடைப்பதில் இருந்து பாதுகாக்க தொடர்ச்சியான நுட்பங்கள், அதாவது தொடர்ச்சியான தொழில்நுட்பங்கள் தேவை. தூண்டப்பட்ட ரீசார்ஜ் இது ஒரு மறைமுகமான செயற்கை ரீசார்ஜ் முறையாகும். இது ஆறு அல்லது ஏரி போன்ற மேற்பரப்பு நீர்நிலையுடன் இணைக்கப்பட்ட நீர்நிலையிலிருந்து பம்ப் செய்வதை உள்ளடக்கியது. இந்த முறையில் மேற்பரப்பு நீர்மணல் அடுக்கு வழியாக அனுப்பப்படுகிறது. இதனால் மேற்பரப்பு நீர் சுத்தம் செய்யப்பட்டு குடிப்பதற்கும் பிற பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முறையின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், சாதகமான நீர் புவியியல் நிலைகளின் கீழ் பம்பிங் கிணற்றிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு முன்பு நீர்நிலை பொருள் வழியாக செல்லும் பாதையின் காரணமாக மேற்பரப்பு நீரின் தரம் பொதுவாக மேம்படுத்தப்படுகிறது. துணை மேற்பரப்பு டைக்ஸ். துணை மேற்பரப்பு டைக் அல்லது நிலத்தடி அணை என்பது நீரோடையின் குறுக்கே ஒரு துணை மேற்பரப்பு தடையாகும். இது அடித்தள ஓட்டத்தை தடுக்கிறது மற்றும் நிலத்தடி நீர் மேற்பரப்பிற்கு கீழே நீரை மேல் நோக்கி சேமிக்கிறது. தேர்வு செய்யப்பட்ட இடத்துக்கு பிறகு 1 முதல் 2 மீட்டர் அகலமுள்ள அகழி நீரோடையின் அகலத்தில் ஊடுருவ முடியா படுக்கையாக தோண்டப்படுகிறது. தரைமட்டத்திற்கு கீழே 0.5 மீட்டர் வரை களிமண் அல்லது செங்கல் காங்கிரீட் அகழி நிரப்பப்படலாம். செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. அதாவது நீர் சேகரிப்பு, நீர் ரீசார்ஜ்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நீடித்த மற்றும் திறமையான செயற்கை ரீசார்ஜ் கட்டமைப்புகளுக்கு பின்வரும் புள்ளிகளை கவனிக்க வேண்டும். காசோலை அணைகள் மற்றும் பெர்குலேஷன் தொட்டிகளின் அடிப்பகுதிகளில் வடிகட்டி படுகை நீர்த்தேக்கத்தின் அடிப்பகுதியின் மேல் குவிந்துள்ள வண்டலை துடைப்பதன் மூலம் மேற்பரப்பில் படிந்துள்ள பொருட்களை அவ்வப்போது அகற்ற வேண்டும். அதிக கொந்தளிப்பான நீர் ரீசார்ஜ் கட்டமைப்புகளுக்குள் நுழைவதை தடுக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவு நீர், வீட்டு கழிவு நீர் ரீசார்ஜ் கட்டமைப்புகளுக்குள் நுழைவதை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழாய் கிணறுகள் மூலம் ரீசார்ஜ் செய்தால் ஸ்வாட்டுகளில் அடைப்பு ஏற்பட தவிர்க்கலாம். ரீசார்ஜ் சாப்டுகள் மற்றும் ரீசார்ஜ் அகழிகளை அவ்வப்போது ஹேண்ட் பெயிலர்களால் உருவாக்க வேண்டும். பருவமழை வருவதற்கு முன் மேற்கூரை மற்றும் வடிகால்களை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு இடத்துல நீர் சேகரிக்க போறோம் அல்லது ரீசார்ஜ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த நீர் விழக்கூடிய இடம், நீர் தேங்கக்கூடிய இடம், அந்த இடங்களை நம்ம நேரில் சென்று பார்த்து அதை ஆய்வு செய்து அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பருவமழை பெய்யும் காலத்தை எதிர்நோக்கி அது எப்போ பருவமழை பெய்ய போது அதற்கு சற்று முன்னதாக மேற்கூரை, நீர் விழக்கூடிய இடம் மற்றும் வடிகால்கள், அங்கிருந்து செலுத்தப்படக்கூடிய வாய்க்கால்கள் அல்லது அந்த குழாய்கள், அதை நம்ம என்ன செய்யணும், முறையாக சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும். நீர்பிடிப்பு பகுதிகளில் ரீசார்ஜ் கட்டமைப்புகளுக்கு ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். நீர்பிடிப்பு பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் உள்ள நிலங்கள்ல ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்துறத முற்றிலுமாக ஒதுக்கி வைக்க வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த நீர்பிடிப்பு படுகின்றது ஒரு முக்கியமான ஒன்று. அந்த நீர் குடிக்கிறதுக்கும் பயன்படும், விவசாயத்துக்கும் பயன்படும். இந்த மாதிரி சூழ்நிலையில அதன் அருகாமையில போய் அதன் பக்கத்துல போய் அது இருக்கக்கூடிய அமைக்கப்பட்ட இடத்துக்கிட்ட போய் ரசாயன உரங்கள் பயன்பாடையோ பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதை நாம் தவிர்க்க வேண்டும்.
துளையிடப்பட்ட குழாயின் நீளம் மற்றும் இடம் ஆகியவை ஆழ்துளை கிணறுகளை தோண்டிய பின் இறுதி செய்யப்பட வேண்டும். வடிகட்டி ஃபில்டர்ஸ் பொருளின் அரிப்பு மற்றும் இடையூறுகளை தடுக்க ரீசார்ஜ் தண்ணீரை அதன் மிக குறைந்த புள்ளியில் கட்டமைப்பில் அறிமுகப்படுத்த வேண்டும். உயிரியல் அடைப்பை தடுக்க நீர்வாழ் தாவரங்கள் குறைக்கப்பட வேண்டும். அதாவது உயிரியல் அடைப்புன்றது என்னன்னா, அங்க பாசான் வளரும். சரியா? ஒரு நீர்ப்பரப்பு எப்பவுமே தண்ணீர் தேங்கி இருந்தாலோ அல்லது அங்க அதிகமான மாய்ச்சர் இருந்தாலோ அதுல பாத்தீங்கன்னா உயிரியல் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக சில தாவரங்கள் வளர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த மாதிரி வளரக்கூடிய நீர்வாழ் தாவரங்களை நாம் முற்றிலுமாக வளர்வதை தடுக்க வேண்டும். ரீசார்ஜ் கட்டமைப்புகளுக்குள் அதிக கொந்தளிப்பான நீர் நுழைவதை தவிர்க்க வேண்டும். ரீசார்ஜ் கட்டமைப்பிற்கு முன்பாக உடனடியாக கேட்ச் பேசின் கட்டப்படலாம். பாலித்தீன் பைகள் போன்றவற்றை தவிர்க்க ரீசார்ஜ் கட்டமைப்புகளின் நுழைவாயிலில் கம்பி வலை வைக்கப்பட வேண்டும். இவை தவிர பொதுவாக 2 அல்லது 3 அங்குல தடுப்பு சுவர்கள் புயல் நீரிலிருந்து வண்டல் மண்ணை அகற்றும் வண்டல் பொறிகளாக புயல் நீர் வடிகால்களில் கட்டப்படலாம். அதாவது இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது நீரை எப்படி சேமிக்கிறோம், நீர் ஆதாரம் குறையும் போது அந்த நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக ரீசார்ஜ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா செயற்கை முறையில நம்ம இதுவரை நம்ம பார்த்திருக்கோம். அதுல என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றத சுருக்கமா சொல்லலாம்னா, விவசாயம், பொது சுகாதாரம் மற்றும் தொழில்துறையின் எப்போதும் வளர்ந்து வரும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிலத்தடி நீர் ஆதாரம் அதன் அதிகப்படியான சுரண்டல் காரணமாக, அதாவது மிஸ்யூஸ் காரணமாக வேகமாக குறைந்து வருகிறது. இதன் விளைவாக நாட்டின் பெரும் பகுதிகள் நிலத்தடி நீர் மட்டத்தில் கடுமையான சரிவை எதிர்கொள்கின்றன. இதனால் ஏராளமான கிணறுகள் செயல்படுவது கிடையாது. இதன் மூலமாக குடிநீருக்கு கூட கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே இது முற்றிலும் புதுப்பிக்கத்தக்க இயற்கை நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் பயனுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்தில். செயற்கை நிலத்தடி நீர் ரீசார்ஜ் தகுந்த நடவடிக்கைகளை பயன்படுத்தி மேற்பரப்பு நீரின் இயற்கையான இயக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் நிலத்தடி நீர்த்தேக்கத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிலத்தடி நீர்த்தேக்கத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்த முடியும். அதிகப்படியான நிலத்தடி நீர் மேம்பாடு மற்றும் நீரின் தரம் சீர்குலைவதை தடுத்து நிறுத்துவதை செயற்கையான முறையில் நிலத்தடி நீர்சார்ஜ் பண்ணுவதின் நோக்கம். பெரும்பாலான செயற்கையான ரீசார்ஜ் திட்டங்கள் தண்ணீரை சேமிப்பதற்காக அல்லது வீட்டு அல்லது நீர்ப்பாசன நோக்கங்களுக்காக அதன் அடுத்தடுத்த பயன்பாட்டிற்காக புதிய நீரை சேமிப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளன. ஒரு பகுதியின் நீர் புவியியல் நிலைமைகளின் அடிப்படையில் நிலத்தட நீர்த்தேக்கங்களை திறம்பட ரீசார்ஜ் செய்ய பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை மேற்பரப்பு, துணை மேற்பரப்பு மற்றும் மேற்பரப்பு துணை மேற்பரப்பு நுட்பங்களின் கலவை ஆகியவற்றை உள்ளடக்கியது. இன்று நாம் கலந்து ஆலோசித்த அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் என்னவென்றால், செயற்கை முறையில் நிலத்தடி நீரை எவ்வாறு சேமிப்பது. இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா குளம், ஏரி, குட்டைகள் இருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு அளவுல போர்வெல். போர்வெல்ல இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா டியூப்வெல். சரியா? இந்த மாதிரி ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்ன ஆகுது, இயற்கையாகவே நிலத்தடி ஆதாரம், நீர் ஆதாரம் குறைந்து போகிறது அல்லது வறட்சியின் காரணமாக குறைந்து போகிறது. குளங்குட்டை, ஏரிகளில் ஆவியாதல் மூலமாக குறைந்து போகின்றது அல்லது
பல தொழிற்சாலையின் மூலமாக தேவையற்ற முறையில் நீரை பயன்படுத்துவதால் குறைந்து விடுகிறது. இந்த மாதிரி காரணங்களால அது எந்த காரணமா இருந்தாலும் சரி, நீருடைய ஆதாரம் அளவு, நீர் தேக்க நிலை குறையும் சமயத்தில் அதை திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, திரும்ப ஒரு 8 அடி இருக்கிற தண்ணியை ஒரு 15 அடியா உயர்த்தணும். அதுக்கு என்னென்ன நம்ம செயல்பாடுகளை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப வீடுன்னு எடுத்துக்கிட்டா, வீட்டுல நம்ம போர் போட்டிருப்போம். மழை பெய்யும் காலங்களில் நம்ம வீடு ஒரு ஓரளவு ஒரு சிறிய வீடாவும் இல்லாம பெரிய அளவுல வீடாவும் இல்லாம மீடியமான முறையில கட்டப்பட்டது. 1500 இருந்து ஒரு 2500 சதுரடி பரப்புல உள்ள ஒரு வீடா இருக்கலாம். அந்த 2500 சதுரடி பரப்பு மொட்டை மாடி பகுதியில அந்த கைப்பிடி செவர் போட்டு மொட்டை மாடி அமைச்சிருப்போம். மழை பெய்யும் காலத்துல அந்த மொட்டை மாடி பகுதியில் விழக்கூடிய மழை நீரானது 2500 சதுர அடிகளில் கிடைக்கக்கூடிய மழை நீரானது வீணாக நாற்புறமும் இணைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் பைப் அல்லது பிவிசி பைப்பு மூலமாக கீழே இறங்கி தரையில் ஓடி வெளியே ரோட்ல சாலையில் ஓடி வீணாகிறது. எங்க சாக்கடையில தான் கலந்து வீணா போகுது. சோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு அளவுல ஒரு உறிஞ்சு குழிகள் அமைக்கலாம். ஒரு 4 அல்லது 5 உறிஞ்சு குழிகள் அமைக்கலாம். அல்லது சிமெண்ட் மற்றும் கம்பிகளால் செய்யப்பட்ட கிணறு உரை, ஒரு 4 அடி விட்டம், ஒரு 2 அடி உயரம் உள்ள 5 உரைகளை 5 உரையை நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு பின்பக்கம் அல்லது நம்ம காம்பவுண்ட் வால்ல ஏதாவது ஒரு கார்னர்ல நம்ம என்ன செய்யலாம், பள்ளம் தோண்டி ஒரு 10-12 அடி ஆழம் பள்ளம் தோண்டி இந்த உரைகளை இறக்கி அந்த உரைகளுக்கு உள்ளே உடைந்த செங்கற்கள் அல்லது என்னன்னா சரளைகள் போடலாம். அல்லது கூழாங்கற்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கூழாங்கற்களை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தி அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா பெருமணல், அதாவது ஆற்று மணல்லே நம்ம பெருமணல் நம்ம அதுல போடலாம். அல்லது தாவர மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குச்சி, அந்த மாதிரி ரீப்பர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போட்டு, இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இது ஒரு வடிகட்டியே நம்மளுக்கு பயன்படுது. மேலே விழக்கூடிய மழை பெய்யும் பொழுது காற்று அதிகமா வீசும், புயல் மழை கூட பெய்யலாம். அப்ப என்ன ஆகும், செடி கொடி மரங்கள் தூசிகள் எல்லாம் கலந்து வரும். இதை ஃபில்டர் பண்றதுக்கு தான் இந்த அமைப்பு. பெருமணல் போடுறது, அதுக்கு அடுத்து செங்கற்கற்கள் போடுறது, கூழாங்கற்கள் போடுறது, இதெல்லாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கற்கள் அமைக்கிறதுனால 2 கற்களுக்கு இடையே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடைவெளி மூலமாக என்ன ஆகுது, அந்த மழை நீர் மேலே விழுகும் பொழுது அந்த 2 கற்களுக்கு இடையே உள்ள துவாரங்கள் இடைவெளி மூலமாக தண்ணீர் கீழ் நோக்கி பாய்கிறது. அப்போ அந்த ஒரு 5 அடி அல்லது 3 அடி உயரத்துக்கு இந்த திட்டுக்களை நம்ம அமைக்கிறதுனால சுத்தமான தூய்மையான தண்ணீர் நம்ம பூமிக்கு கிடைக்குது. இந்த அமைப்பை நம்ம வீட்டுல ஏற்கனவே போட்ட போர்வெல் பக்கத்துல, போர்வெல்ல இருந்து ஒரு 5 அடி தூரத்துல நம்ம இதை அமைச்சோம்னா, இந்த மாதிரி மழை பெய்யும் காலத்துல நம்ம மழை நீர் அறுவடை பண்ணி இந்த குழிக்குள்ள நம்ம செலுத்துவதன் மூலமாக நம்ம போர்வெல்ல உள்ள வாட்டர் லெவல், நீர் ஆதாரம், நீரின் அளவு அதிகமாக உயர்த்தப்படுகிறது. இது எப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல தண்ணீர் பஞ்சம் வரும். அதாவது குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது, வீட்டுல மற்ற புழங்குறதுக்கும் தண்ணி இருக்காது. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம போர்ல தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது தவிர சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மழைநீர் சேகரிப்பு சம்ப் அமைத்து, அதாவது என்ன, வீட்டுக்கு பின்புறமோ அல்லது பக்கவாட்டில குழி தோண்டி, அதாவது என்னன்னா ஒரு 10 அடி 12 அடி நீளம், ஒரு 5 அடி உயரம், இந்த மாதிரி அளவுல செவ்வக வடிவ தொட்டிகளை அமைத்து அதுல நம்ம மழை நீரை சேமிச்சு வச்சுக்கிறாங்க. பயன்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா, அதை குடிப்பதற்கோ சமைப்பதற்கோ பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த மழை நீரை பம்ப் பண்ணி எடுக்கும் போது அந்த பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆகும், அந்த பைப்ல வர தண்ணியானது ஒரு வடிகட்டிக்கு போகும். அந்த வடிகட்டின்றது ஃபில்டர்ஸ். அந்த வடிகட்டியில என்னென்ன அடுக்கு ஃபில்டர்ஸ் இருக்கும்,
குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சால்ட் ஃபில்டர் இருக்கலாம், அதாவது தண்ணீரில் கலந்துள்ள உப்பு தன்மையை குறைக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா தூசி துப்பட்டைலாம், அதாவது வந்து மாசு, அதையெல்லாம் வந்து தடுக்கிறது. அடுத்து வந்து கார்பன் ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத சில அசுத்தங்களை வந்து அது என்ன செய்யுது, வடிகட்டி கொடுக்குது. இந்த வடிகட்டிகளை தாண்டி அந்த நீர் வரும்போது சுத்தமான தண்ணீராக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. இந்த தண்ணீரை நாம் குடிப்பதற்கும் சமையல் போன்ற காரணங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்து இதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயல்வெளியில வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படி படுத்தலாம் அப்படின்னா, கோடை காலங்கள்ல வந்து மழைப்பொழிவு அதிகமா இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த குளம் குட்டை ஏரிகளை வந்து தூர்வாரணும். இந்த தூர்வாரி கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தரைப்பகுதியிலிருந்து ஒரு 3 அடி அல்லது 4 அடி 5 அடி ஆழத்திற்கு வந்து அங்கங்க திட்டா வந்து நம்ம தோண்டி அதன் மூலமாக வந்து அந்த குட்டையினுடைய ஆழத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக மழை பெய்யும் காலங்களில் மிக அதிகமான மழை நீரை நம்ம தேக்கி வைக்க முடியும். இவ்வாறு தேக்கி வைக்கப்பட்ட நீர்களை நம்மளுடைய பருவ காலங்களில், பயிர் செய்யும் காலங்களில் இந்த தண்ணீரை வந்து நம்ம முறைப்படி வயல்வெளிகளில் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த குளம் குட்டை ஏரி என்பது கிராம பஞ்சாயத்து அமைப்பின் கீழ் செயல்படுகின்றன. அவர்களது அனுமதியின் பேரில் அந்த நீர் வந்து விவசாயத்திற்காக திறக்கப்படும். அந்த நேரங்களில் இந்த நீரினை வாய்க்கால் மூலமாக நாம் பெற்று விவசாய செயல்பாடுகளை நாம் திட்டமாக நடத்த முடியும். இதன் அடுத்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய நீர் என்ன பண்றாங்கன்னா, எங்கேயாவது போய் ஆறுகள்லயோ குளங்கள்லயோ அல்லது வந்து வாட்டர் டேங்க் லாரிகள் மூலமாவோ தண்ணிகளை வந்து எடுத்துட்டு வந்து அதை பயன்படுத்துறாங்க. அதே இண்டஸ்ட்ரீஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் பரப்பளவுல இருக்கலாம். அந்த மாதிரி பகுதிகளில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்குலேஷன் பாண்ட் அல்லது வந்து குட்டைகள் அமைக்கிறது, அடுத்து இது சேமிப்பு தொட்டிகள் அமைக்கிறது. இதன் மூலம் வந்து மழை பெய்யும் காலங்களில் வந்து அவங்க வந்து வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, சேமிச்சு வைத்து கொண்டால் அவர்களுக்கு தேவைப்படும் அந்த தொழிற்சாலை வேலைகளுக்காக தேவைப்படும் நீரை அவங்களே வந்து எடுத்துக்க முடியும். அதாவது எப்போ நீர் ஆதாரம் குறையும் காலங்களில். இப்போ பொதுவாக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஜவுளி துறையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நீர் தேவைப்படும். அதாவது அந்த துணிகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும், அதுக்கு அடுத்து வந்து சுத்தப்படுத்தி அதன் ஒரு வடிவாக்கம் பெரும் சூழ்நிலையில வந்து அதை வந்து சாயம் போட்டு முக்கி எடுப்பதற்கும், இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து மிக இன்றியமையாத ஒரு பொருளாக ஜவுளித்துறையில் இன்றும் நடைமுறையில இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு தேவையான நீரை அவங்களுடைய தொழிற்சாலை வளாகத்திற்குள்ளாகவே மழை பெய்யும் காலத்தில் சேகரிப்பதன் மூலமாக அவங்களுக்கு தேவையான நீர் வந்து கிடைக்குது. அந்த பகுதியில நிலத்தடி நீர் மட்டமும் குறையாம அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவ்வாறாக நாம் வந்து கிடைக்கக்கூடிய, அதாவது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய மழை நீரிலிருந்து மழை நீரை வீணாக்காமல் நாம் வந்து நமக்கு தேவையான பயன்பாட்டிற்கு வந்து சேமிக்க முடியும். அடுத்து விவசாயத்துக்கு போனோம் அப்படின்னா, இந்த விவசாய நிலங்கள்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, மழைக்காலங்கள்ல வந்து நீர் பாய்ச்சல் முறைகளை குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைப்பதன் மூலமாக அல்லது ஒரே அடியா 2 நாள் 3 நாள் இது கண்டினியூஸா தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை தண்ணீர் வந்து வயல்வெளி போக அது செதறி மற்ற இடத்திற்கு போய் வீணாக வந்து அது சேதங்களை உண்டு பண்ணாமல் வயல்வெளியின் ஓரங்களில் டிரைனேஜ் வடிகால்களை அமைத்து அந்த வடிகால்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நீரினை நம்மளுடைய ஏரிகளுக்கோ குளங்களுக்கோ அல்லது வந்து பண்ணை குட்டைகள் என்பது வந்து விவசாயத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இன்றைக்கு அரசாங்க ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணை குட்டைகள் அமைப்பதற்கு வந்து அரசாங்கத்துல நிறைய வந்து மானியத்தோட வந்து கடன் உதவி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் வந்து நம்மளுக்கு வந்து நிலம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்குவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் நீளம், ஒரு 25-30 மீட்டர் அகலம், ஒரு 4 மீட்டர் இல்ல 4 அடி ஆழம், இந்த வகையில வந்து நம்ம வந்து
குழி தோண்டி ஆழப்படுத்தி பண்ணை குட்டைகள் அமைப்பலாம். இந்த பண்ணை குட்டைகள்ல வந்து நீர் நிறைவதற்கான வாய்ப்புகள் ரெண்டு வாய்ப்பு. ஒண்ணு வந்து நேரடியாக மழை பெய்யும் போது பண்ணை குட்டைகள் நிறைவதற்கு வாய்ப்பாக உள்ளது. இன்னொன்னு வந்து நம்மை சுற்றியுள்ள நிலப்பரப்பிலிருந்து பரந்தோடி வரும் மேற்பரப்பு நீர் ஓடி எங்கேயோ போய் ஒரு வாய்க்கால்ல போய் கால்வாயில போய் எங்கெங்கயோ அது கலந்து வீணா போறதை விட அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பண்ணை குட்டைகளுக்கு வெளியே உள்ள மற்ற நிலப்பகுதிகளில் விழுகக்கூடிய தண்ணீர்களை ஒரு சேர சேகரித்து அணைத்து கொண்டு வந்து அந்த பண்ணை குட்டைகளை வந்து சிறு சிறு கால்வாய் மூலமாக பண்ணை குட்டைகளை வந்து நம்ம வந்து நிரப்பலாம். இவ்வாறு நிரப்பக்கூடிய பண்ணை குட்டைகள் வறட்சி காலங்களில், அதாவது வந்து ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு நம்ம எடுக்கும் போது அது வந்து நிலம், அதாவது என்ன வெட்லேண்ட், அதுல எப்பவுமே நீர் வசதி இருக்கும், ஆதாரம் இருக்கும். அடுத்து வந்து ரெயின்ஃபெட், மழையை மட்டுமே எதிர்நோக்கி நம்பி செய்யக்கூடிய விவசாய பகுதிகள். அடுத்து வந்து செமி இரிகேட்டட், அதாவது கிணற்று மூலமாகவும் பாசிக்குவாங்க, மழை பெய்தாலும் அந்த நீரும் பாய்ச்சப்படும். இந்த மாதிரி அடுத்து இன்னும் சில பகுதிகள் பார்க்கணும்னா இந்த பாலைவனம் பக்கத்துல பார்த்தோம்னா ஏரிட் ஜோன், அந்த ஏரியாலையும் பாத்தீங்கன்னா நீர் ஆதாரம் வந்து மிக குறைவு. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம கிடைக்கக்கூடிய நீரை வந்து பண்ணை குட்டைகள் அமைப்பதன் மூலமா, பெரிய பெரிய தேக்கு சேமிப்பு தொட்டிகள் அமைப்பதன் மூலமா, பெர்குலேஷன் பாண்ட் அந்த மாதிரி அமைப்பதன் மூலமா நம்ம வந்து நீரை வந்து சேகரிக்க முடியும். இந்த பண்ணை குட்டை அமைக்கிறதுல, வயல்வெளி பகுதியில் பண்ணை குட்டைகள் அமைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்னன்னு தெரியுமா? நம்ம விவசாயத்துக்கு தேவையான நீர் வறண்ட காலத்தில் கோடை காலத்தில் நம்மளுக்கு பயன்படுது, அது வேற. அதற்கு அடுத்தபடியா அந்த பண்ணை குட்டைகள்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், மீன் வளர்க்கலாம். அதாவது குறுகிய காலத்தில் அந்த கட்லா மீன் சொல்லுவாங்க, கேட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து மீன்களை வந்து மீன் குஞ்சுகளை வந்து நம்ம மீன்வளத்துறையில போய் நம்ம வந்து அவங்களை அணுகுனோம்னா அவங்க இந்த மாதிரி பண்ணை குட்டைகள் அமைத்து மீன் வளர்ப்பதற்கு அவங்களும் மானியத்துல கடன் கொடுக்குறாங்க. அவங்க அதே போல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மீன்வளத்துறை மூலமாக அதாவது கூடிய விரைவில் குறுகிய காலத்தில் மீன் பெருக்கமடைகிற ஒரு வகையான மீன் குஞ்சுகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது குறுகிய காலத்துல அந்த மீன் வளர்ந்து அதனுடைய எடை வந்து அதிகரிக்கிறது. நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யறோம், வாட்டரை பம்ப் பண்ணி வயல்வெளியில விவசாயம் பண்றோம். அந்த வாட்டரை பம்ப் பண்ற அந்த சூழ்நிலையிலேயே பாத்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வளர்ந்திருந்தா அந்த மீனையும் நம்ம வந்து என்ன செய்யலாம், மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீனையுமே ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஹார்வெஸ்ட் பண்ண அந்த மீன்களை வந்து நம்ம விற்பனை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. இப்போ சில நல்ல விலை அதிகமான மீன்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி மீன்களை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இறால் மீன் வளர்ப்பு வந்து ரெண்டு விதமாக பண்ண, கடல் நீர்லயும் பண்றாங்க, மென்னீர்லயும் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்முறைகளுக்கு நாம் வந்து மழை நீரை சேகரிப்பதோ அல்லது மழைக்காலங்களில் வீணாகும் நீரை வந்து முறைப்படுத்தி கொண்டு வந்து ஒரு குட்டைகளிலோ ஒரு தேங்கு தொட்டிகளோ ஒரு சேமித்தொட்டிகளோ சேமிக்கிறதோ அல்லது வீட்டின் அமைக்கப்பட்டுள்ள சம்பு தொட்டில வந்து சேமிக்கிறதோ மிகவும் நன்மையான ஒரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கையில் நம்ம எதிர்நோக்க கொள்ளக்கூடிய நீர் பற்றாக்குறை பிரச்சனைகளை நாம என்ன செய்யலாம், அதை மீட் அவுட் பண்ணலாம். பெரும்பாலான செயற்கையான ரீசார்ஜ் திட்டங்கள் தண்ணீரை சேகரிப்பதற்காக அல்லது வீட்டு அல்லது நீர்ப்பாசன நோக்கங்களுக்காக அதன் அடுத்தடுத்த பயன்பாட்டிற்காக புதிய நீரை சேமிப்பதற்காக திட்டமிடப்படுகிறது. நீரின் தரம் வந்து சீர்குலைவதை தடுத்து நிறுத்துறதாங்க முக்கியமான விஷயம். அதாவது ஒரு நீரை வந்து ஒரு கிணறு தோன்றது எவ்வளவு கஷ்டம். ஒரு 30 அடி வீடுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஆற்றுக்கரை ஓரமா வீடுகள் அமைந்தா ஒரு 50-60 அடியில வந்து நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன கிணறு அமைக்கலாம். இதே வந்து மலைப்பான பகுதி அப்படின்னா ஒரு 80ல இருந்து 100 அடி ஆழத்துக்கு வந்து நம்ம கிணறு தோன்றணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு மனித நாட்களை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு தோன்ற நீரை முறைப்படி பாதுகாக்க விட்டோம்னா அது விஷத்தன்மை உள்ள நீராக மாறும்.
அல்லது குடிப்பதற்கோ சமைப்பதற்கோ வேளாண் தொழில் செய்வதற்கோ தகுதியற்ற ஒரு நீராக மாறும். எனவே நீரின் தரம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் சீர்குலையாம அந்த நீரை வந்து சேமிச்சு வைக்கிறதா நம்ம நீர் சேமிப்பின், நீர் ரீசார்ஜின் அடிப்படை நோக்கம். தகுந்த நடவடிக்கைகள் வந்து மிக முக்கியம் நீர் சேமிப்பு செய்வதில். அந்த தகுந்த நடவடிக்கை முறைகள் எப்ப வரும்? மழைக்காலங்கள்ல மழை நீரை சேகரிக்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வரலாம். இந்த மாதிரி நேரத்துல விவசாயிகளா இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும்? அருகாமையில் உள்ள அரசு வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை அல்லது வானிலை ஆராய்ச்சி மையங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சென்று அங்கு உள்ள அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து, இந்த மாதிரி சார் எனக்கு வந்து நீர் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா விவசாய நிலங்கள்ல நீர் எப்படி சேமிக்கணும் அப்படின்ற விவரத்தை நீங்க கேட்கலாம். அல்லது வந்து ரெசிடென்சியல் ஏரியா, குடியிருப்பு மனைகள்ல வந்து மாடிகள்ல வந்து எப்படி வந்து நீர் எப்படி செய்ய முடியும், நீர் சேகரிப்பு பண்ண முடியும் இப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிகாரிகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கான முறைகளை, அதற்கான அமைப்புகளை செய்வதற்கு தகுந்த ஆலோசனையும் அந்த நீர்வள மேம்பாட்டு அதிகாரிகளை சந்தித்து நாம் பெற முடியும். இவ்வாறு செய்வதன் மூலமாக நமது அன்றாட வாழ்க்கையில் சமூக அளவிலையும் பொருளாதார அளவிலையும் மேம்படுவதற்கு இந்த நீர் சேமிப்பும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு ஆதாரமாக அமையுது அப்படின்றதுல மாற்றம் கிடையாது. இந்த நகர்ப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் சேகரிப்பு செய்யறதுல வந்து நிறைய பேர் வந்து அதுல வந்து ஒரு கவனம் செலுத்துறதே கிடையாது என்பதுதான் உண்மை. ஏதோ நீர் கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு தேவைப்படக்கூடிய நீர் நம்ம ரோட்டு வழியா போய்கிட்டு இருக்கோம், ஒரு சாலை வழியா போய்கிட்டு இருக்கோம், யாரோ ஒரு குழாயை திறந்து குளிச்சிருப்பாங்க அல்லது தண்ணி பிடிச்சிருப்பாங்க, அப்படியே அந்த குழாயை வந்து அரைகுறைய மூடிட்டு மூடாம போயிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாம் என்ன செய்யணும்? உடனே ஒரு சைக்கிளே பைக்லயே போனா கூட, நடந்து போனா கூட இறங்கி அந்த குழாயை மூடணும், நீரை சேகரிக்க பழகணும். இந்த மாதிரி விஷயங்களை நாம் சிறு குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். எப்பா நீரை வந்து குளிக்கிறியா, 2 தொட்டு கஷ்டப்பட்டு நீர் குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வாளிலையும் குடத்துலையும் வச்சிருக்கேன், தேவையான அளவு எடுத்து குளிக்கணுமே ஒழிய அதை வந்து வீணடிக்காது. அதே போல வந்து நிறைய பேர் குடிப்பதற்கு தண்ணியை பயன்படுத்தும் போது பார்த்தோம்னா தண்ணியை குடிச்சிட்டு மீதி தண்ணியை கீழே ஊத்துவாங்க. ஏன்? அதையே நம்மளுக்கு எவ்வளவு, ஒரு டம்ளர் வேணுமா, இல்ல ஒரு சொம்புல இவ்வளவு தண்ணி வேணுமா, அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு மீதி அந்த குடத்திலே வைக்கலாமே, தேக்கலாமே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏரியிலேயோ குளங்கள்லயோ அல்லது சேமிப்பு தொட்டிகள இருந்து நீரை வந்து வடிகால் மூலமா நம்ம வயலுக்கு, சிறு சிறு தோட்டங்களுக்கு நாம வந்து இது பண்ணும் போது என்ன செய்யறோம்? மோட்டாரை ஆன் பண்ணி விடுறோம், வால்வை திறந்து விட்டுட்டு மற்ற பிற வேலைகளை செய்யறதுக்கு நம்ம போயிடுறோம். இப்படி போறதுனால என்ன ஆகுது? ஒரு 5 நிமிடத்துல அந்த பகுதிக்கு நீர் போய் சேர்ந்துரும். நம்ம அந்த டேப், அந்த குழாயை திறந்து விட்டுட்டு மற்ற வேலைகளை கவனிக்க போகும்போது என்ன ஆகுது? இதை மறந்துடும் பல சிந்தனைகள்ல. அப்போ அது 5 நிமிடத்துல நிறையக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சிறு தோட்டமானது 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் ஓடும் போது நம்ம ஏற்றி வைத்து சேமித்து வச்ச தொட்டி தண்ணி பூரா வீணா போகுது. வீணா மட்டும் இல்ல, அளவுக்கு அதிகமான தண்ணி இருப்பதனால அதுல உள்ள தாவரங்களுக்கு வந்து நன்மை கிடையாது. அப்படி பொதும்பி தண்ணி வந்து அப்படி பொதும்பி நின்று அந்த வேர் அழுகிறதுக்கும் அது வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அன்றாட பயன்பாடுகளுக்கோ அல்லது வேளாண் தொழில்களுக்கோ நாம் பயன்படுத்த போற தண்ணீர் அளவு எவ்வளவு தேவை என்பதை வந்து நிர்ணயம் பண்ணிட்டு அந்த தேவைப்படும் அளவு தண்ணீரை மட்டும் நம்ம பயன்படுத்தணும். தேக்கி வச்சிருக்கோம் ஒரு பண்ணை குட்டையில அப்படின்றதுக்காக தண்ணியை எடுத்து ஊற்றி செலவு பண்ணக்கூடாது, அல்லது வாய்க்கால வெட்டி ஏகத்துக்கும் பாயட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கவனமாக ஒரு தண்ணீர் பாய்ச்சிரோம்னா கூட, இந்த பகுதி பாய்ஞ்சிருச்சா, ஓகே போதும் அப்படின்னு அடைச்சிடணும், அடுத்த பகுதியை திறந்து விடணும். தண்ணீர் பாய்ந்து முடியும் முறை நம்மளுடைய பார்வையில தான் இருக்கணும். அந்த மாதிரி நீர் வந்து வீணாகிறத வந்து நம்ம கையில தாங்க இருக்கு. நீர் சேமிப்பு அப்படின்றது தேவையான அளவு நீரை பயன்படுத்தணும், மீதி நீரை தேக்கி வைக்கணும், அதுதான் அடிப்படை. இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீரின் அவசியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
அரசு திட்டங்கள் மூலமா, அரசு அதிகாரிகள் மூலமா, அரசு ஊழியர்கள் மூலமா நிறைய வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க, அங்கங்க போர்டு வச்சிருப்பாங்க. நீரை தேவைப்படும் அளவிற்கு பயன்படுத்திருக்கு, நீரை வீணாக்காதீர்கள்னு போட்டிருப்பாங்க. இது வந்து பொதுவா வந்து மற்றவங்களுக்கு கிடையாது. யார் யாரெல்லாம் அந்த பகுதிக்கு போறோமோ, அதை வாசிக்கின்றோமோ அனைத்து நபர்களும் நம்மளால ஒரு 100 பேர்கிட்ட நீர் சேமிப்பை பற்றி எடுத்து சொல்லணும். ஒவ்வொருத்தரும் 1 லிட்டர் சேமிச்சா 1000 பேர் சேமிக்க 1000 லிட்டர் ஆச்சு. 10,000 பேர் சேமிச்சோம்னா 10,000 லிட்டர் ஆச்சு. 1,00,000 மக்கள் 1 லிட்டர் நீரை சேமிக்கணும்னா 1,00,000 லிட்டர் தண்ணி கிடைக்குது. அது ஒரு சிறு கிராமத்துக்கு அல்லது சிறு குடித்தனங்களுக்கு வந்து அது வந்து பயன்படும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்கும் போது அதுக்கும் வந்து நீர் தேவைப்படுது, குடிக்கிறதுக்கும் அதை குளிப்பாட்டுறதுக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல கூட நம்ம வந்து நீரை வந்து அளவா வந்து பயன்படுத்தணும். ஆக நாம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் பயன்படுத்த போகும் நீரின் அளவு, நீர் எங்கிருந்து வருகிறது, நீரினுடைய ஆதாரம் என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் சேகரிக்கக்கூடிய நீரை வந்து முறைப்படி பராமரிக்கிறது, முறைப்படி செலவு செய்வது எப்படி அப்படின்ற அடிப்படையில தான் நாம நிறைய விஷயங்கள் இங்க பார்த்தோம். அதுல வந்து மழைநீர் சேகரிப்பு பார்த்தோம் இதற்கு முந்தைய பாடத்திட்டத்துல. அந்த மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன, மழை பெய்யும் காலங்களில் மழைநீர் தேவைக்கு ஏற்றது போக வீணாகும் நீரை சேர்த்து வைப்பது மழைநீர் சேகரிப்பு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நீரை வந்து அறுவடை செய்வது எப்படி அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய முறைகள் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் நம்ம வீட்டை சுற்றி உள்ள காம்பவுண்ட் வாலுக்கு சுற்றிலும் கூட உறிஞ்சு குழிகள் அமைக்கலாம், அல்லது சிறு சிறு கிணறு உரைகளை இறக்கி அதுல கூழாங்கற்களும் உடைந்த செங்கற்களும் போட்டு அதற்கு மேல வந்து பெரும் மணல்களை போட்டு அந்த மாடியில வந்து நம்மளுக்கு 2500 அல்லது 3000 சதுரடியில கிடைக்கக்கூடிய மழை நீரை குழாய்கள் மூலமா கொண்டு வந்து அந்த இடத்துல செலுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு நீர் ஆதாரம் வந்து அங்க வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வந்து வயல்வெளிகள்லையும் பாத்தீங்கன்னா பண்ணை குட்டைகள் அமைப்பதன் மூலமா நமக்கு வந்து மழை நீர் வந்து வெகுவாக சேமிக்கப்படுகிறது. இந்த மாதிரி நாம் சேமித்து வைத்த தண்ணீரை முறைப்படி பயன்படுத்துவது நமக்கு வந்து ஒரு திட்டமிடல் வாழ்க்கைக்கான ஆதாரமாக அமையும். இதுவரையிலும் நாம் மழைநீர் சேமிப்பு என்றால் என்ன, எவ்வாறு அறுவடை செய்யப்பட வேண்டும், செயற்கை முறை ரீசார்ஜ் என்ன, பயிர் வளர்ப்பதற்கு விவசாய வேளாண்மை செய்வதற்கு ஒரு நீரின் பயன்பாடு, நீர் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்து உதவிய இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்திற்கும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்துக்கும் எங்களது ஆசிரியர் மற்றும் மாணாக்கர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்வுக்கு துணை புரிந்த அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.